உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், நீங்களா உண்மையிலேயே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தானா? மறுபடியும் போயிட்டாரு. மறுபடியும் போயிட்டாரு. இருக்கியாடா? ஆர்சிபி விடவே கூடாதுன்னு பேசியிருக்காரு. என்ன செருப்பு அருந்து போச்சு, ரெண்டாவது தடங்குல ஆகி போச்சே. சக்சஸ் உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸானு இப்ப எதுக்குடா கேட்டான் அவன்? எனக்கு புரியல. நான் அததான் அவனை கேட்கணும்னு இருக்கேன். இப்ப எதுக்குடா அந்த கேள்வி என்ன பத்தி கேட்ட? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் சொல்லிட்டோம். என்ன கேட்க வந்தான்னு இப்ப எனக்கு அவனை கேட்டே ஆகும். சரி மக்களே, அவன் ரொம்ப பேசுறான், ஆனா அவனை அமைச்சிருக்கான். இன்னும் நம்ம பேசவே இல்லை, அவனே பேசிட்டு இருக்கான். இதுதான் ஆர்சிபி கண்டென்ட்னா அவன் அப்படிதான் இது பண்ணிட்டு வர. நம்ம வேற என்ன பண்றது, ரீகனெக்ட் ஆக மாட்டேங்கிறானே. கேப்போம் என்ன பிரச்சனைன்னு. A few moments later. சில பல போராட்டங்களுக்கு பிறகு நம்முடன் இணைந்துள்ளார் அஜித் அவர்கள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பேக்டா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இங்க பாரு, ஆர்சிபி பத்தி நீ நிறைய பேசிட்ட, நாங்க 2 பேரும் பேசணும், எங்களை பேச விடு. பட் நீங்க எல்லாம் உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸானு எங்க மூக்க குறிப்பார்த்து ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிடலாம், எனக்கு மண்டை வச்சிடும். மரியாதையா சொல்லு, அப்புறம் வில் டாக். இல்ல, நீங்களான்னு நான் ரொம்ப பொதுவா சொன்னேன், உங்க 2 பேரையும் சொல்ல. சில சிஎஸ்கேயோட யூடியூபர்ஸ் லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பாக்குறேன். அவங்க சொல்ற விஷயம் என்னடானா, இந்த கரண்ட் ஃபார்ம் ரிலேட்டடா ஃபில் சால்ட்டை டிராப் பண்ணா கூட தப்பு இல்ல, ஜேக்கப் பெத்தல் ஆட வைக்கணும், டிம் டேவிட டிராப் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு ஜேக்கப் பெத்தல் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, காலங்காலமா சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் தெரியும், தோனியோட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். அவரு லைக் சில பிளேயர்ஸ் அவருக்கு அவரோட டீம்ல ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் அவங்க என்ன பண்றாங்க, எங்க போய் எவ்வளவு முட்டை அடிக்கிறாங்க, எங்க போய் 4 ஓவர்ல 100 ரன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவர் பார்த்ததே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். சோ அந்த டெம்ப்ளேட்டை ஒரு வழியா ஒரு உறுப்பு அடித்தனமா ஆர்சிபி ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. தினேஷ் கார்த்திக் அதுக்கு பிஹைண்ட் அந்த மாஸ்டர் மைண்ட்ல ரொம்ப இன்வால்வ்டா இருக்காருன்னு தெரியுது. ஸோ சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி வரும்போது, என்னன்னா இவங்க கரண்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி இந்த பிளேயரை டிராப் பண்ணும் அந்த பிளேயரை டிராப் பண்ணணும்னு சொல்றாங்கன்றது எனக்கு லைக் ஒரு வேடிக்கையா இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுவும் நான் பண்ணியாதான் சொல்ல ட்ரை பண்ணேன், யாரையும் நான் ட்ரால் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணல. அஜித் பேண்டர்னு இறங்கியாச்சு, ஜாலியா பண்ணலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்ல. பட் அதுக்கு நான் பதில் சொல்றேன், அவங்க எல்லாம் உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஏன்னா அந்த டெம்ப்ளேட் சிஎஸ்கே கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆர்சிபி கிட்ட போயிடக்கூடாதுன்னா இப்படி எல்லாம் பூந்து குழப்பி விடுறாங்க. புரியுதா? என்ன இருந்தாலும் பகை தானே. ஒரு பயங்கரமான அரசியல் தெரியுது எனக்கு. ஜேக்கப் பெத்தல் மேல அவ்வளவு பாசம் எல்லாம் கிடையாது, ஆர்சிபி மேல இருக்க அவ்வளவு கோவம் சொல்றாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ?